நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:11 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:39 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:37 வரை பூசம், பின்பு இரவு 11:50 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று இரவு 11:50 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:37 வரை மூலம், பின்பு இரவு 11:50 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் எப்பொழுது ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கையில் கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இயலாதவர்களுக்கு கூட தான தர்மம் செய்து வருவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. மன போராட்டம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். உப தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேருங்க. முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. பெண்கள் என்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். வேகமுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டமோ குழப்பமோ இருக்காது. இருந்தாலும் நீங்களாக எதையும் போட்டு நினைத்துக் கொள்ள வேண்டாம். சந்தேக வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்க கொடுங்க. கூடுதலாக நம்பிக்கையின்றி ஏற்படக்கூடும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தடைந்து இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இயலாதவர்களுக்கும் இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். தானம் தர்மம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உப தொழில் செய்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பரணி. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு இன்று ஏற்படக்கூடும். இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்வீர்கள். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வீண் பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சரியான முடிவெடுத்தால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சான்றோர்களின் ஆசை கண்டிப்பாக இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனோபூர்வமாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அணுகுமுறையினால் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக வளர்த்துக் கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியது அனைத்தும் சரியாக கூடும். ஆதாய பண வருமானம் கிடைக்க கூடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனையை நீங்க மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். இன்று ஓரளவு சிரமத்தை குறைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த தொழிலையும் இன்று நீங்க
அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேரடியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகளை கூட லாபம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் நல்லது கெட்டதுகளை கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. மன போராட்டம் இருக்க கொடுங்க. குழப்பம் இருக்க கொடுங்க. சந்தேக பார்வை எதிலும் வேண்டாங்க. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக நல்லது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். ஆதாய வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து கூட தன்னை காத்துக் கொள்ளக்கூடும். மனப்பூர்வமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் ஆசையும் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மிருகசிரிஷம். இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வாயில் கதவை தட்டக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய அணுகுமுறையினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சான்றுகளின் சந்திப்பு என்று மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நண்பரிடம் கேட்ட பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஓரளவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. தெரியாத தொழிலில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த தாமதம் விலகி செல்லும். பண பரிவர்த்தனையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். என்ற காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். மதிப்பும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. உடைய பொருட்கள் மீது உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். சில நேரங்கள்ல திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கவனமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான வளர்ச்சி காணப்பட கொடுங்க. புகழும் விருதுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமில்லை, கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். அலைச்சலும் அதன் மூலம் மன சோர்வும் கொஞ்சம் இருக்குங்க. உடலை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தோஷமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். உற்சாகமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நன்கு படியுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். சிறப்பான வளர்ச்சி எதிலும் உண்டாக கொடுங்க. புகழும் விருதுகளும் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பண பரிவர்த்தனையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குங்க.
தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சான்றோர்களின் ஆசை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புனர்பூசம். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கக்கூடும். உடல் நலத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடுங்க. இயலாதவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தான தர்மத்தில் ஈடுபடுவீர்கள். இருந்தாலும் கடன் வாங்கியெல்லாம் ஈடுபட வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். உடன் பிறப்புகளால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. முயற்சி ஓரளவு பலிக்கக்கூடும். கடகம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிக பொறுப்புகளுடன் பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் நடைமுறை ஓரளவு சீராகும். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சமாக கடன் பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் உடல் நலம் சீராகும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பணவரவு ஓரளவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். வாக்கு வன்மையால் ஓரளவு நன்மை ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கு ஓரளவு வழி கிடைக்கக்கூடும். குடும்ப பிரச்சனையை ஓரளவு சரியாக கொடுங்க. ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டியது கண்டிப்பாக அவசியம். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எதையும் செய்வது நல்லது. யோசித்து செய்யும் காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. திடீர் கோபங்கள் போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வீண் விவாதங்கள் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீரும். என்று கொடுத்த கடனை வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து புரிந்து கொண்டு பொறுமையாக செயல்படுவது நல்லது. என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று சூழ்நிலை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். சில குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். சந்தேக பார்வை மட்டும் துளிக்கூட வேண்டாம். காதலில் ஜெயிப்பதற்கு இல்லத்தில் சொல்லுவது மட்டுமே சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் கூட சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் நலம் சீராக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. இனியதொரு பயணங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை வசந்த காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பூசம். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சொத்து பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கும். உடன் நலமும் சீராகும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திடீர் கோபம் வெளிப்பட கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்கோபங்கள் போன்றவை வெளிப்படக்கூடும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். தேவைகளை இந்த பூர்த்தி செய்து கொடுப்பதினால் நல்ல பெயர் உருவாகக்கூடும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இருக்கும். என்று புகழும் விருதுகளும் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நண்பரின் ஆசை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதாவது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. கோபப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். நிதானமாக இருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும். அதாவது மனசுக்குள்ள சிறு சஞ்சலம் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். அதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். நல்லோரின் ஆலோசனையும் நம்பிக்கையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நிலவை பணம் வசூலாகும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். விடாமுயற்சியுடன் கடின உழைப்பையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் நம்பிக்கை வையுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருவங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வது மிக சிறப்பு. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று யோகமான நல்ல அமைப்பும் இருக்கின்றது. நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று காதலை பொறுத்தவரை திருப்பு முனையாக இருக்கும். ஓரளவு மாற்றம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் நீங்கள் தான் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். இல்லத்தில் சொல்லுங்கள், நல்லதொரு முடிவு கிடைக்கும் என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்கள் மனசுக்குள் நம்பிக்கை வையுங்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். விடாமுயற்சியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எதை பற்றியும் இன்று நீங்க சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். கடினமான பணியையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூட்டும் என்று மற்றொரு விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். காரியங்களை நீங்க யோசித்து செயல்பட வேண்டும். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. நுணுக்கங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். உடல் நலம் சீராக இருக்க கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் திருப்திகரமான நாளாக இருக்க கொடுங்க. முரண்பாடாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாற கொடுங்க. நண்பரிடம் கேட்ட உதவியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள், சில பணிகளை நீங்க செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில் தான் இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பாதுகாப்பில் இன்று நீங்க கவனத்தை பின்பற்றுவீர்கள். மனசுக்குள் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வரக்கூடுங்க. அதே நேரத்தில் இறை வழிபாட்டில் அக்கறை கொள்வது சிறப்பு. மனம் உங்களுக்கு விழைந்து செல்லக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. சோதனையும் எல்லாம் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்ற பணத்தை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. சிலர் வேண்டும் என்று உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் எதிலும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தது. போக போக சரியாக கூடுங்க. மனவேதனை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் இன்று நீங்க பற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள் இருந்தது ஓரளவு சரியாக கூடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க கூடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாலும் போக போக சரியாகுங்க. காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த வேலைகளை நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும். நன்மைகள் உங்களை தேடித்தான் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் ஏற்படக்கூடும். பாதுகாப்பில் நீங்க அதிக கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சான்றோர்களின் ஆசை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே நீங்க இந்த புதிய தொழில் தொடங்கினால் வெற்றியும் இருக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் உங்களுக்கு நிம்மதியாகத்தான் இருக்கும்.
அஸ்தம் என்று வீடு வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். என்று நீங்க சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி எளிமையாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றி இருக்குங்க. வாடிக்கையாளரை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமையை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பொது விவகாரங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். மன கசப்பு ஏற்பட கொடுங்க. அதனை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சை அமைதியாக பேசி பிடிவாதத்தை குறைத்துக் கொண்டு எதையும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றகாரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய அளவில் சிரமங்கள் இருக்காது. காதல கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். ஆதாய பணவரவும் இன்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத நபர்களுக்கு தேவையில்லாத பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ரகசியங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மன வலிமை இன்று உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக எல்லாம் செல்லும். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று ஓரளவு சிறு செயல்கள் கூட கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொது விவகாரங்களில் நிதானத்தை பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். சற்று யோசித்து செயல்பட்டால் இதிலும் வெற்றி இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவரிடம் கொஞ்சம் நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தங்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சரியான பாதையை வழிவகுத்துக் கொள்வீர்கள். அதே நேரம் சில சமயங்கள்ல நீங்க காரணம் இல்லாமல் மன தைரியம் கொஞ்சம் குறையுங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாற்று கருத்து உள்ளவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். என்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பமும் ஏற்படக்கூடும். நல்ல வகையில நல்லது நடைபெறக்கூடுங்க. பெண்கள் இன்று
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டு கொடுப்பது மட்டும் ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமுமே வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் செய்கின்ற செயலில் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று ஓரளவு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மனோ தைரியம் உண்டாகக்கூடும். அனுஷம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடைபெறக்கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பிறர் விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். சில சமயங்களில் நீங்க காரணமே இல்லாமல் கோபப்படுவீர்கள். அதனை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் போல் வாழ்க்கையை நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உடைய பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி எதிலும் வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடும். என்று நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வரவைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாறுபட்ட கருத்துள்ளவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். ஓரளவு செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் அவகாசம் கண்டிப்பாக வரக்கூடும். செலவு நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவது மிக நல்லது. உடைய நல்ல செயல் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பிடிவாதத்தை விட்டு விடுவது ரொம்ப நல்லது. காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மறையும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பெற்றோரின் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க கொடுங்க. பெற்றோருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய வீடு நிலம் வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் என்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்ட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்கள் ஓரளவு வெற்றியடை போடுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் நல்லதொரு புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறும். வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருப்பங்கள் ஓரளவு ஏற்படக்கூடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். தயவு செய்து
பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். பூராடம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக ஜெயிக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். உடைய வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம். இன்று வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கூடுதல் அவகாசம் எதிலும் தேவைப்படக்கூடும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழலாம் இருக்குங்க. பரபரப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிடிவாதம் என்பது துளி கூட வேண்டாங்க. நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கருத்துள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களை வேண்டாம். நண்பரிடம் சொந்த விஷயம் எதுவும் பேச வேண்டாம். மகரம் ராசினியர்கள், தேவையான பண உதவிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குறிப்பிட்ட வளர்ச்சி இலக்கை கண்டிப்பாக அடைய முடியுங்க. உபரி பண வருமானம் என்று வரக்கூடும். முக்கியமான செயல்கள் எளிமையாக நிறைவேறும். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பெரியவர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். மனசுக்குள் தேவையில்லாத, வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் இருக்க கொடுங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கூட திருப்ப முடியாக இருக்கக்கூடும். நல்லதொரு அணுகுமுறை ஏற்படக்கூடும். புதிய பொருட்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பணப்புழக்கம் கொஞ்சம் இருக்குங்க. இருக்கும் பணப்புழக்கத்தை வைத்துக் கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். என்று பெண்கள் வருமானத்திற்காக கண்டிப்பாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இந்த உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் கொஞ்சம் நீங்க அமைதி கொள்ள வேண்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று தேவையில்லாத குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய செயல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நண்பரிடம் சொந்த விஷயத்தை பேசுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. பிடிவாதத்தை மட்டும் இன்று தளர்த்திக் கொள்ள வேண்டும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகும். என்று ஓரளவு நிம்மதிக்கான தருணங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருவோணம். என்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. புதிய நண்பர்களை இன்று தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. அவிட்டம். என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான செயல்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் என்று ஏற்படக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவு சரியாகும். என்று உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பின் பெருமையை என்று உணர்ந்து கொள்வீர்கள். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலனை இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் செயலை நீங்க நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இருந்தாலும் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எவரிடமும் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற புதிய அணுகுமுறை உருவாகும். அளவான பணவரவு தான் கிடைக்குங்க. தியானம் செய்வதனால் மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு நீங்க செல்ல வேண்டாம். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. நண்பரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பணப்புழக்கம் சராசரியாக இருக்கும். ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. தாமதம் ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க.
யதார்த்தமான நிலையும் இன்று இருக்கக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளக்கூடும். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பொது பிரச்சனைகளை தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக நட்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க முறையிலும் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இன்று ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ன ஒன்று, பணப்புழக்கம் இருந்தாலும் செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரைங்க குழப்பங்கள் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். சந்தேக பார்வை அதற்காக வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டும் இல்லை, இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்களுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வீர்கள். உங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனோ தைரியத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரிடமும் நிதானித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்று முடிந்த அளவு சீக்கிரமாக உறங்க செல்வது ரொம்ப சிறப்பு. சதயம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அடாவடித்தனம் மட்டும் தயவு செய்து செய்ய வேண்டாம். பிடிவாதமும் செய்ய வேண்டாம். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எல்லோரும் இன்று நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க தயவு செய்து பேசிவிட வேண்டாம். போராட்டாத்தி. அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மனம் போல் வாழ்க்கையும் அமைதிவிடக்கூடும். சில இடங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டுதான் திட்டங்கள் இருக்க வேண்டும். கடன் வாங்கியெல்லாம் எதையும் செய்ய வேண்டாம். மனசுக்குள் ஒருவித சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள். என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். வழக்கத்துக்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். யாரையும் சிரமப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். மீண்டும் ராசினியர்கள் அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. நேர்மையை நிலைநாட்டி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். வாக்கு வன்மை இன்று ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்காக வழி கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய கொடுங்க. இன்று ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டியது கண்டிப்பாக அவசியம். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். ஏற்றம் மிகுந்த சூழலும் கண்டிப்பாக இருக்கும். நண்பரிடம் உதவிகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அந்தஸ்தும் உயரும் கூடும். புதிய பொருட்கள் இன்று கொஞ்சம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி தேவை உள்ள பொருட்கள் மீது மட்டும் முதலீடுகள் செய்ய பாருங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். வேண்டாத பொருட்களையும் வாங்க வேண்டாம். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு ஒரு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஓரளவு ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்லதொரு மனசு ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
போராட்டாத்தி இனி இனிமையாக பேசி பழகுவீர்கள். அடுத்த வருடம் மட்டும் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். வெகு விரைவாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். மதிப்பு அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். புகழும் கண்டிப்பாக சேரக்கூடுங்க. நெடுநாளமாக வாங்க வேண்டும் நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். என்று ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். என்று நீங்க முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.